என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 2025ல் கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்பயுமே ஒரு ஒரு ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா, சில மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். குரு சனி, குரு புதன், அதே மாரி குரு செவ்வாய், குரு சுக்கிரன் இப்படி பலவிதமான யோகங்கள் இந்த கிரகத்தின் இணைவுகள் மூலியமாக சில குறிப்பிட்ட ராசிகள் இணையும் பொழுது, அந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பா அந்த 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 வெற்றியை அடைவதற்குண்டான பாதையை அமைச்சு கொடுத்துரும். அப்படி பார்க்கும்போது புதாதித்ய ராஜயோகம் 2025ல் இந்த இணைவால் நடக்கும் பொழுது, இந்த கிரக இணைவால் நடக்கும் பொழுது, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த குபேர யோகமானது அது ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மூலியமாகவோ, இல்ல லேண்ட விற்கிறது மூலியமாவோ, வாங்குறது மூலியமாவோ கண்டிப்பா ஒரு யோகம் உண்டு. இந்த 4 ராசிக்காரங்க கண்டிப்பா சிறப்பா இருக்க போறாங்கன்னு என்று சொல்லப்படுகிறது. அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா, 2025ல் பார்த்தீங்கன்னா, இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா, காரகத்துவம் ரொம்ப விசேஷமான ஒரு காரகத்துவம். நல்லிடம் பேச்சு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் இப்படி பல வகையில புதனை பத்தி பேசலாம். மாமன் இப்படி நிறைய உறவுகளை பத்தி பேசக்கூடிய அமைப்பு. இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த புதாதித்ய ராஜயோகமானது பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா, இந்த ராஜயோகம் குறிப்பிட்ட ராசிகளுக்கு பலன் கிடைச்சாலும், 2025ல் புதன் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியில் நுழையும் பொழுது, கண்டிப்பாக இந்த புதாதித்ய ராஜயோகம் ஏற்படும். ஒரு 4 ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கக்கூடியது. அதாவது மாற்றம்ங்கிறத விட என்ன அப்படின்னா, ஒரு குபேரன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையை, ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துரும். முதல்ல மேஷம். இந்த புதாதித்ய ராஜயோகம் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். எதிர்பாராத அளவுல பார்த்தீங்கன்னா, இந்த உத்தியோக மாற்றம், ப்ரமோஷனு, சம்பளம் இன்கிரிமெண்ட்டு இது எல்லாத்தையுமே மாத்தி கொடுத்துரும். அவரிடமிருந்து நிதி சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஆஃபர்ஸு, வெளிநாட்டுல நான் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு எல்லாமே இந்த மேஷராசிக்காரர்கள் புதாதித்ய ராஜயோகம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2025 பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில நிறைய கிரகங்கள் மாற்றம் வருது. மேஷராசியும் பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றத்தை அனுபவிக்க போறாங்க. அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள். இந்த அபரிவிதமான வளர்ச்சியை பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. அது மட்டும் இல்லாம பணியிடத்துல பல அங்கீகாரங்களை பெற போறாங்க. வாழ்க்கையில தங்களுடைய விரும்பக்கூடிய காரியங்களை எல்லாம் ரொம்ப நாளா கடப்புல போட்டு வச்சிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த புதாதித்ய ராஜயோகம் வரும்பொழுது அதை கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடணும். இந்த வருஷமாவது நம்ம செஞ்சு முடிக்கணும். ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்றது, லேண்டை புதுப்பிக்கிறது, இல்ல வீடு கட்டுறது, இந்த மாதிரி மாற்றங்களை எல்லாம் கண்டிப்பா புத பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல மிதுனத்துக்கு எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெற்றெடுத்த குழந்தைகள் மூலியமாக நல்ல செய்திகள், அதாவது நல்ல ஜாப் கிடைக்கிறது, நல்ல சம்பந்தம் ஃபிக்ஸ் ஆகிறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை கிடைப்பது எல்லாமே உங்கள் குழந்தைகள் மூலியமாக நல்ல மாற்றத்தை கிடைக்க போகுது. வாழ்க்கையில் விரும்பியபடி கௌரவமுத்தியும் அதே மாதிரி சம்பாதித்தியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசியாக பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புதாதித்ய ராஜயோகம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு கிரகமானது சில விஷயங்களை நடத்தி கொடுக்குது அப்படின்னா, நமக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுதுங்கிறது. ஸோ இப்போ இந்த புதாதித்ய ராஜயோகம் அந்த அளவு ரொம்ப விசேஷமான ஒரு ராஜயோகமா சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பொருளாதார முன்னேற்றத்தை ஒரு பக்கம் சனி பயிற்சியால் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எதுக்கு வாங்குறோம், என்னத்துக்கு வாங்குறோம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெளிவா இருக்கணும். அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் மற்றும் சூரியன் அந்த இரு கிரகங்களுடைய ஆசீர்வாதம் பிளஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்க்க போகுது. புதிய வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அவரிடம் நிதி சிக்கல்கள் எல்லாம் மறைந்து அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுக்கடுத்ததான் வரக்கூடிய ராஜயோகம், இந்த ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசிகள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா அந்த தீராத பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் கூட, இந்த புதாதித்ய ராஜயோகம் வரும்பொழுது என்ன ஆகும், அந்த பிரச்சனை அப்படியே மெல்ல 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 அப்படியே குறைச்சிக்கிட்டு வருவாரு. தொடங்க வரும்போது அதாவது புதுசா நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட கம்பைன் பண்ணிக்கிறீங்க, இல்ல கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். அது நீங்க தாராளமா பண்ணலாம். வியாபாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்
தொழில் ரெவென்யூ, அதாவது இந்த சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபார உத்திகளுக்கு எல்லாம் புதுசாக ஒரு ஐடியாவை இம்போர்ட் பண்ணி அதையெல்லாம் டெவலப் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்துக்கு வரப்போகுது. வேலையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் பெரிய பொருளாதார மாற்றத்தை கொடுக்க போகுது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருவது மூலமாக கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியும் அமைதியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ மேஷம், மிதுனம், மகரம், அதே மாதிரி துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே இந்த ஜனவரியில் நடக்கக்கூடிய புதனும் சூரியனுடைய காம்பினேஷன் வந்து புதாதி ராஜயோகத்தால் குபேர வாழ்க்கை வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகங்களால் இந்த மாற்றங்கள்லாம் நடக்குதோ அந்த கிரகங்களால் நமக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதாவது புதனும் சூரியனும் நல்லா இருக்கணும், நல்ல காம்பினேஷன் அமைஞ்சிடுது அப்படின்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் நினைவு காம்பினேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ஷார்ட் டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்டு, பெரிய லெவலில் சம்பாதிக்கிறது, பெரிய பதவிகளில் உட்காருது, அதாவது பெரிய மரியாதை கொடுப்பது, இது எல்லாத்தையுமே இந்த சூரிய புதன் தான் கொடுக்கும். ஸோ அதனால இந்த சூரிய புதனுடைய சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த யோகம் கண்டிப்பாக வந்து சேரும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும். உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் புத பகவானுடைய நிலை, சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்து தான் இந்த யோகங்கள் வந்து சேருவது. ஸோ அதே போல் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த கிரகமானது என்னை முடக்குது, எந்த கிரகமானது என்னை தடுக்குது, என்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் எது தடையாக இருக்குது, ஏன் என்னால் ஜெயிக்க முடியல, இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் வந்து முடிவு பண்ணும். அதில் தசாபுக்திகளும் சரி, இப்போ நான் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது கிரகத்துடைய அமைப்பு தான். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த பதிவில் வேறு என்னையை பற்றி சிறப்பாக பேசலாம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தாண்டிக்குடியில், திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலில் சஷ்டி பூஜை சிறப்பாக நடக்க இருக்குது, அபிஷேக ஆராதனையுடன். ஸோ தவறாமல் திண்டுக்கல், கரூர், சேலம் மாவட்ட மக்கள் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் அன்போடு ஸ்ரீ மூகாம்பிகா குபேர பீடத்தின் சார்பாக அழைக்கிறேன். நற்பவி நல்லது இருக்கட்டும்.